மக்களே இன்ஸ்டாகிராமில் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் இப்போ வந்து ஒரு நியூவான ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் மூலிமா நம்ம எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் ஜாம்பீஸாக மாறுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை போயிட்டு இருக்கு. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து இருக்காது. ஸ்வைப் பண்ணுற ஆப்ஷன் தான் இருந்துச்சு ரீல்ஸ் பார்க்கும்போது. ஆனால் இப்போ ஆட்டோ ஸ்க்ரோல் அப்படிங்கிற ஒரு புது ஃபீச்சர் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட பின் விளைவுகள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். இதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு இன்ஃபினிட்டி லூப்புக்குள்ளே மாட்ட போகிறோம். இந்த இன்ஃபினிட்டி லூப்லேருந்து நம்மளால் வெளியவே வர முடியாமல் போயிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் அடிக்ஷனை இவங்க வந்து ஊக்குவிக்கிறாங்க. அதுவும் இந்த லூப் ஆப்ஷனை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணாமல் யூஸ் பண்ணீங்க கொஞ்ச காலத்துக்கு அப்படின்னா என்னென்ன பின்விளைவுகள் நடக்கும், இதனால் உங்களுக்கு, உங்கள் மொபைலுக்கு, உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ரீலை வந்து கன்சியூம் பண்ணலாம். ரொம்பவே கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான ரீல்ஸை வந்து கன்சியூம் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணுறது தான் இருக்குது. இல்லைனா அதே சிமிலரான ரீலில் இருக்கும். நமக்கே தெரியும் இல்லையா, ஓரளவுக்கு கண்ட்ரோல் நம்மள்ட்ட இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு ரீல் வந்து ஷார்ட்டடாக இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரீலை வந்து கன்சியூம் பண்ணுவோம் கொஞ்ச நேரத்திலேயே. இந்த இன்ஃபினிட்டி லூப்பால் இவ்வளோ பிரச்சனை நடக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஆட்டோவாக நீங்கள் ப்ளே பண்ண வச்சுட்டு அப்படியே மேலே வச்சிட்டா போதும். அது பாட்டுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும் ராத்திரி பகல். அதுக்கு உங்களோட பேட்ரி, உங்கள் டேட்டா இருந்தால் போதுமானது. நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கலையா அதெல்லாம் எதுவுமே முக்கியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக ரோபோட் மாதிரி ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். இதனால் உங்களோட அட்டென்ஷன் டைமிங் பயங்கரமாக பாதிக்கப்படும். இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா, ரீல்ஸை கன்சியூம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பர்சனோட கேரக்டரும் ரீல்ஸை கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பர்சனோட கேரக்டரும் மாறுது. அவரோட பிஹேவியரே டோட்டலாக மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பல இடங்களில் பிரச்சனைகளுக்கு உண்டாகும். ஒருத்தரோட கேரக்டரே மாற்றுற அளவுக்கு ஒரு ரீல்ஸால் முடியுமா அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. ஒரு வீடியோ தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு லூப்பாக மாறி அந்த வீடியோவோட ஃபுல் நம்ம சுற்றி இருக்கிறது எதுவுமே தெரியாமல் அது மட்டும்தான் நமக்கு அட்டென்ஷனில் போகுது. கூடவே இது உங்கள் பேட்ரி, உங்கள் டேட்டாவுக்கும் வேட்டு வைக்குதுன்னு சொல்லலாம். இதில் டேட்டா இந்த ஒரு செகண்டுக்கு வந்து மாறிக்கிட்டே போகும். ஒவ்வொரு ரீலுக்கும் ஒவ்வொரு வகையான டேட்டா கன்சியூம் இருக்குது. நீங்கள் டேட்டா சேவரே போட்டாலும் இந்த லூப் ஆப்ஷன் மூலிமா பார்த்தீங்கன்னா சைடில் அழகாக பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து அப்படியே உறிஞ்சி குடிக்கப்படுது. உங்களுக்கு அன்லிமிட்டட் டேட்டா இருக்குங்கிறது ஒரு பிரச்சனை. ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா. சில பேருக்கு லிமிட்டட் டேட்டா இருக்குது அப்படின்னா அவங்க எல்லாருமே இந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ரொம்ப 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 மோசமான ஒரு அப்டேட்டை இன்ஸ்டாகிராம் கொடுத்துருக்காங்க. இதை நானும் சொன்னேன் அப்படிங்கிறத நினச்சி எனக்கு ரொம்பவே உண்மையாலுமே வருத்தமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு நார்மலைஸ்டு ஃபீச்சர் தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதை பீட்டா டெஸ்டிங்கில் இருக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா எதிர்த்துருக்காங்க. அதையும் மீறி தான் பீட்டா டெஸ்டிங்லேருந்து வந்திருக்கு. ஆனால் இதை இப்படியே விட்டோம் அப்படின்னா மொபைல் அடிக்ஷனை விட இது மோசமான அடிக்ஷனை வந்து கொண்டு வந்து சேரும். இது இங்கே மட்டும் நிற்காது. இப்போ இதை வந்து இன்ஸ்டாகிராமோட ரீல்ஸில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை பார்த்தே யூடியூப் ஷார்ட்ஸில் வரும். அதுக்கு அடுத்தடுத்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டில் எல்லாத்துலேயுமே இது போல் ஒரு லூப் ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அது பெரிய பிரச்சனைகளை தான் வழிவகுக்கும். புரிஞ்சுக்கோங்க. இது இப்போவே எடுத்துட்டோம், இப்போவே இதுக்கான அட்டென்ஷன் நம்ம கொடுக்கல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாது. யாருமே யூஸ் பண்ணல, இதுக்கு எதுக்குடா இந்த ஃபீச்சர் அப்படின்னு அதை தூக்கிடுவாங்க. இந்த ஃபீச்சரை அறிமுகப்படுத்துறதுக்காக அவங்க இன்ஸ்டாகிராமோட அல்கோரிதத்தை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். நீங்கள் இதை பார்க்க அடிக்ஷனு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோ டைமிங் ரேஷியோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே அடங்கிட்டாங்க. அதாவது 8 மணி நேரம் தூக்கமே இல்லை. அந்த 8 மணி நேரத்துக்கு கீழே தான் பண்ணுறாங்க. மற்ற நேரங்களில் ரீல்ஸ் தான் அவங்களோட மண்டை ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ தான் அது. ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கு உண்மையாலுமே நான் வருத்தப்படுறேன். ஆனால் இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு எனக்கு உண்மையாலுமே தெரியாது. நிறைய பேர் இதை வந்து அட்டென்ஷனை வந்து ஸ்பேம் பண்ணுது, இதை வந்து தயவு செஞ்சு எடுங்க அப்படின்னு பயங்கரமாக ரிப்போர்ட்டும் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு ரீல்ஸையோ ஒரு போஸ்ட்டையோ ஸ்க்ரோல் பண்ணும்போது நமக்கு தெரியும் இவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கோம், எனக்கு இது போதும் அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சில நேரத்தில் ஸ்டாப்புமே ஆயிரும். ஆனால் இது அன்ஸ்டாப்பபிளாக போயிட்டு இருக்கு. ஸோ இது மூலியமா பேட்டரியோட சார்ஜ் நிற்கிற வரைக்கும் லாஸ்ட் 1% வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களோட அட்டென்ஷன் ப்ளஸ் சுற்றி இருக்க மக்கள் ஹியூமன் இன்ட்ராக்ஷனையும் பார்த்தீங்கன்னா தடுத்துருதுன்னு சொல்லலாம். சுற்றி அம்மா அப்பா சுற்றி இருப்பாங்க, அண்ணன் தங்கச்சி சுற்றி இருப்பாங்க,
ஒய்ஃபோ, ஹஸ்பண்டோ இவங்க யாருமே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து மாறிக்கிட்டு இருக்கு. கூடவே முன்ன லைக் போடுவாங்க. நமக்கு பிடிச்ச வீடியோ வந்தா கமெண்ட் பண்ணுவோம். அதில என்ன நமக்கு பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல அப்படிங்கிற நம்ம பாசிட்டிவ், நெகட்டிவ் கமெண்ட்ட சொல்லுவோம். கமெண்ட்டே பண்றதுக்கு ஆள் இருக்காது. அது பாட்டுக்கு ஒரு ரீல் போயிட்டு இருக்கும். இது Instagramக்குமே பிரச்சனை தான். ஏன் அப்படின்னா, அல்காரிதமே இத அடி வாங்கும். நான் இப்போ ஒரு ரீல் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்போ ஒரு கவர்ன்மென்ட் சம்பந்தமான ஸ்கீம் பத்தி ரிவ்யூ போடுறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது நெறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, அத வந்து புஷ் பண்ணுவாங்க. யார் யாருக்கு இது தேவைப்படுதோ அவங்களுக்கு குடுப்பாங்க. அந்த நேரமே பிரச்சனையா இருக்கே! இது இப்படியே அட்டென்ஷன் நார்மலா போயிட்டே இருந்துச்சுன்னா, Instagramோட அல்காரிதத்தையே இது பாதிக்கும். இந்த அல்காரிதம் எப்படி பாதிக்கும்னா, ஒரு வீடியோவ ஒன்ஸுக்கும் மேல, அதாவது ஒரு முறைக்கும் மேல பார்த்தா மட்டும் தான், அது வந்து அட்டென்ஷன் ஸ்பாமிங் வந்து கொண்டு வரும். இது Instagramோட அல்காரிதத்துக்கும் தெரியும். ஆனா, ஒரு வீடியோ ஒரு முறை தான் கன்சியூம் பண்றாங்க அப்பன்னா, அது நார்மலைஸ்ட் வீடியோ, ஸ்வைப்டு வீடியோ மாரி தான் Instagramோட அல்காரிதம் பொறுத்துக்கும். இது Instagramக்கு மட்டும் பிரச்சனை இல்ல. கிரியேட்டர்ஸ்க்கு பிரச்சனை, இத கன்சியூம் பண்ற வியூவர்ஸ்க்கு பிரச்சனை. இப்படி எல்லாமே பிரச்சனையா இருக்கும்போது, இது எதுக்கு இது பண்ணணும்? நான் காமிக்கிறேன் பாருங்க. இது என்னோட டேஷ்போர்ட். இது என்னோட Instagramோட டேஷ்போர்ட். பாருங்க. இதுல எந்தெந்த ரீல் வந்து கன்சியூம் ஆயிருக்கு, எது எது ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு, எந்தெந்த ரீஜியன்ல இருந்து பார்க்குறாங்க, என்ன ஏஜ் கேட்டகரி, மேலா, ஃபீமேலா இப்படிங்கிற எல்லா டேட்டாவும் இருக்கும். இது இந்த ஆட்டோ ஸ்க்ரோல் வர்றதுக்கு முன்னாடி இருக்குது. நான் இன்னொரு ஷார்ட்ஸ்ல கூட இத அப்லோட் பண்றேன். இது இந்த ஆட்டோ ஸ்க்ரோல் வந்ததுக்கு அப்புறம் வர டேட்டா இருக்கு இல்லையா? கடைசி 28 நாள் டேட்டாவ நான் வீடியோல அப்லோட் பண்றேன். அப்போ இது எதுவுமே எனக்கு இருக்காது. இது எல்லாமே 0ல காமிக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா, அவன் எந்த ரீஜன்ல இருந்து பார்க்குறான், மேலா, ஃபீமேலா அது எதுவுமே பார்த்தீங்கன்னா அல்காரிதத்துக்கு தெரியாது. 2 முறைக்கும் மேல இருந்தா தான் அந்த அக்கவுண்ட் வந்து இது வந்து வாட்ச் பண்ணும். இந்த வீடியோவ அது எடுத்துட்டு போகும். இது சம்பந்தமான ஆளுங்களுக்கு குடுக்கும். அதுவே இந்த வகையான ஆட்டோ ஸ்க்ரோல்ல பிரச்சனையா இருக்கு. இத யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இத இங்கேயே தடுத்துட்டோம் அப்டின்னா மத்த ஆப்புக்கும் போகாது. இவனும் ரிமூவ் பண்ணிருவான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் நெறைய வீடியோஸ் போடலாம்னு நெனச்சேன். ஆனா இது இப்போ ஒரு ஆபத்தான கட்டத்த நோக்கி போயிட்டு இருக்கனால, மனசு கேட்கல. அதனால வீடியோ போட்டேன். ஸோ புரிஞ்சுக்கோங்க. இந்த வகையான இன்ஃபினிட்டி லூப்ப நம்ம வளர விட்டோம் அப்டின்னா, நம்மோட எதிர்கால சந்ததிகளே பாதிக்கப்படுமோன்னு தோணுது. அந்த அளவுக்கு நார்மல் வீடியோலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 1 1/2 டைமுக்கு மேல பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா கட் ஆயிரும். மொபைலும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனும் ஆஃப் ஆயிரும். ஆனா, இந்த வகையான ரீல்ஸ் ஆப்ஷனுக்குள்ள இந்த ஆட்டோ ஸ்க்ரோல எனேபிள் பண்ணா, அது பாட்டுக்கு போகுது போயிட்டே இருக்கு. என்ன வகையான வீடியோ வந்து அவன் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சானோ, அது வந்து போக போக டைமிங்ல இல்ல. ஒரு டெக் வீடியோலருந்து 18+ வீடியோவும் ஆட்டோமேட்டிக்கா மாறிருது. இத நான் ரீசென்ட்டா வந்து ஃபேஸ் பண்ணேன். இல்ல என்னோட அல்கோரிதமே இது இல்லையே. நான் வந்து பார்க்குறது டெக் வீடியோஸ் தான். நான் வந்து சயன்ஸ் ரிலேட்டடா தான் பார்ப்பேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரி இன் பயாலஜி தான் பார்ப்பேன். இது 18+க்கு எடுத்துட்டு போய் விடுது. அப்போ அல்கோரிதமே பிரச்சனையாகுது. இதுல இவங்க இந்த அப்டேட்ட குடுக்கறதுக்காக லிட்டரலி பார்த்தீங்கன்னா, 127 எம்பி இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பீட்டா அப்டேட் நான் காமிக்கிறேன் பாருங்க. இதுல இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்ப இருக்க Instagramமோட ஸ்ட்ரக்சரே அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது பிரச்சனைங்க. இது பிரச்சனை. அதுதான் நான் சொல்ல முடியும். ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் பண்ற அளவுக்கு இவ்வளோ பெரிய அப்டேட் எதுக்கு அவங்க குடுக்கணும்? இதனால யாருக்கு என்ன லாபம்? உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. எங்களுக்கும் பிரச்சனை இருக்கு. அப்ப எதுக்கு இது? ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். நான் வந்து என்ன சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கும்னு தான் நெனைப்பேன் எப்பவுமே. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நெறைய பேருக்கு தெரியும். பார்க்கலாம் எத்தன பேர் பண்றீங்க அப்புட்ன்னு. நான் இதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அதான் போய் சேரும். இந்த வீடியோ மட்டும். மத்த வீடியோல சப்ஸ்கிரைப்ன்னு கூட சொல்லியிருக்க மாட்டேன். தயவு செஞ்சு இத வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் மக்களுக்கும் போய் சேரும். இவங்களும் இந்த ஆபத்தான கட்டத்துலருந்து வெளிய வரட்டும். இது ஒரு விளையாட்டா நெனைக்கிறோம். ஆனா இது வினை ஆயிரும். அதுதான் புரிஞ்சுக்கோங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.